ஆமென். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எரேமியா 33:16 கலைவாணி வாசி. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எரேமியா 23:6 ஆமென். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு பேசுகிறார். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்றும் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்றும் அவர் பேசுகிறார். காலை நேரத்துல எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு இன்னும் பதில் கிடைக்கல, இந்த கஷ்டத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல, இந்த வழக்குக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படிங்கிற பல காரியத்துல நம்ம இன்னும் எதிர்பார்ப்பா இருக்கிறோம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், எங்கள் நீதியாகிய கர்த்தர், நமது நீதியாகிய கர்த்தர் பதில் தருவார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு வேதத்திலே பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயருடைய எபிரேய அர்த்தம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல யெகோவா சித்கேனு. என்னது பேர் அர்த்தம் என்ன? யெகோவா சித்கேனு. யெகோவா சித்கேனு என்று சொன்னால் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர், நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டங்களிலே நீதி நியாயம் அற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வழக்குகள், நிறைய காரியங்களை பாத்தீங்கன்னா நிறைய பணத்தை செலவு பண்ணி நீதி வாங்க வேண்டி இருக்கிறது. ஆனா அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு, என் சபைக்கு, என் மக்களுக்கு நான் நீதியாயிருக்கிற கர்த்தரா இருக்க போறேன். அல்லேலூயா. இங்க யாரை பத்தி சொல்லி இருக்கு அப்படின்னா அவருடைய ஜனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவரை மறந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை வேணான்னு சொல்லிட்டு விக்கிரகங்கள் ஆரம்பிச்சாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளா வேணான்னு சொல்லிட்டு விக்கிரகத்தை ஆராதித்த பிள்ளைகளை திருமணம் பண்ணினார்கள். கர்த்தருடைய கோபம் 70 வருஷம் அவர்களை புரட்டி எடுக்க ஆரம்பித்தது. நேபுகாத் என்கிற மன்னனை முதல் முறை அனுப்பி வைக்கிறார். பாருங்கள், கண்ணில் பட்ட வாலிபர்களை வெட்டுகிறான், வயோதிபர்களை வெட்டுகிறான், குழந்தைகளை வெட்டுகிறான். அந்த தேசத்திலே கொஞ்சம் பேரை சிறைபிடித்து பாபிலோன் மாநகரத்திலே கொண்டு வந்து வைக்கிறான். 2வது முறை படையெடுத்து போறான். விட்டுட்டு வந்த ஆட்கள், மிஞ்சின ஆட்கள், அரண்மனையில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கிறான். அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனிலே இருந்தார்கள். இந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னால எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு, ஏசாயாவை கர்த்தர் கொண்டு, ஆமென், பல தீர்க்கதரிசிகளை கொண்டு திரும்ப எசேக்கியேலை கொண்டு பேசினார். ஜனங்கள் அது எப்படியா நடக்க போகுது, நடக்கும்போது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆனா இப்ப காரியம் நடந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னால திரும்பவும் இந்த எரேமியா சொல்லுகிறான், எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர், நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் நீதி செய்வார். அல்லேலூயா. அந்த நீதி என்ன நீதி தெரியுமா? இந்த ஜனங்க நல்லவங்களா இருக்கிறதுனால கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கிடையாது. அந்த நீதி என்பது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்கள மன்னிக்க முடியாது, எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே சமயத்துல நான் அவர்களுடைய தேவனாய், அவருடைய தகப்பனாய் இருக்கிறதுனால நான் எப்படி விட முடியும்? அப்ப இங்க எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர்ங்கிறது தேவனை குறித்து சொல்லவில்லை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த உலகத்திலே நாம் இப்ப இருக்கிற காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். எல்லாம் சொல்லுங்க, என்ன காலம்? கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அந்த வருகைக்கு பின்னால கிருபையின் காலம் முடிந்து விடும். கிருபையின் காலம் முடிஞ்ச பின்னால இந்த உலகம் பாத்தீங்க அப்படின்னா 7 வருஷம் தான் செயல்படும். இன்னைக்கு ஆண்டு வந்துட்டாருன்னா நாம் பார்க்கிற உலகம் எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம் இருக்கும்? 7 வருடங்கள் தான் இருக்கும். இந்த 7 வருடங்கள் முடிஞ்ச பின்னால இந்த உலகம் அழிக்கப்படும். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த நாட்களிலே இந்த உலகத்திலே
வைக்கப்பட்ட நாட்களிலே அது என்ன ஆட்சி? 1000 வருடம் அரசாட்சி. அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியை தேவனே ஆட்சி செய்வார். ஆமென். அவர் எப்படி ஆட்சி செய்வாரா? எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை கலைவாணி வாசியா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும். அந்த நீதியுள்ள கிளை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறை உலகத்திலே வந்த பொழுது அவர் பாவம் அறியாத உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் உலகத்திலே வந்தார். முழு உலகத்திற்காக வேண்டி தன்னுடைய சரீரத்தையே அவர் தகன பலியாக செலுத்தி அவர் உயிர் கொடுத்தார். இப்ப அவர் பிதாவோடு பரலோகத்திலே இருக்கிறார். அவர் திரும்ப வருவார். திரும்ப எதற்காக வரப்போகிறார் என்று சொன்னால், நம்மை போல ஆவியோடும் உண்மையோடும் அபிஷேகத்தோடும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான சாட்சியுள்ளதான பிள்ளைகளை சேர்க்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப அந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை இன்னைக்கு கூட இருக்கலாம், ஒரு நாளைக்கு கூட இருக்கலாம், அது எப்ப வேணாலும் இருக்கலாம். அவர் வந்துட்டு போன பின்னால் அந்த உலகத்தில் 7 வருட சாத்தானுடைய ஆட்சி நடைபெறும். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அந்த நாட்களில் முழு உலகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அழிவு உண்டாகும். செப்பனியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிற பொழுது என்னெல்லாம் நடக்குங்கிறதான பல தீமையான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு அழிவு முழு தேசத்துக்கு வரப்போகிறது. ஆமென். நாம் பார்க்கிற இந்த உலகம் கொரோனாவை சந்தித்தது கூட எத்தனை பேர் பாதுகாக்கப்பட்டாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா இனி உள்ள உலகத்திலே கர்த்தருடைய வருகைக்கு பின்னால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? மிகவும் அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுல செப்பனியா 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, ரைட் சைட்ல அது இக்கட்டான நாள், அது கொடுமையான நாள், அது மட்டும் மந்தாரமான நாள். அந்த நாள் பயங்கரமான ஒரு நாள். வாசிங்க 15. வேதம் சொல்லுது, கடவுளுடைய தேவனுடைய உக்கிரகத்தின் நாள், இக்கட்டும் இடுக்குமான நாள். முழு உலகத்துக்கும், இந்தியாவுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் அது இக்கட்டும் இடுக்குமான ஒரு நாள். அழிவும் வாழ்க்கடிப்புமான ஒரு நாள். இருளும் உலகமே இருளா மாறிடும், உலகமே அந்தகாரமா மாறிடும். எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட சீசர்கள் கேட்டாங்க, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? உலகத்தின் முடிவை பற்றி பேசின அவர் சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார். மத்தேயு 20 இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுமா? 24ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 17ஆம் வசனம். வீட்டுக்கு மேல இருக்கிறவன் மேமாடியில இருக்கிறான். சில வீட்டுல உள் வீட்டிலே மேன்மாடி இருக்கும். மேமாடியில இருக்கிறவன் கீழே இறங்கி வர்றான். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாக எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயல்ல இருக்கிறான். பின்னாலதான் ஒருவேளை வயல்ல வேலை செய்யறவங்க வயல் வேலைக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ் கொண்டு போவாங்க. சிலர் வீட்டு நல்ல கலர், நல்ல பார்ப்பதற்கு அழகான ட்ரெஸ் கொண்டு போவாங்க. அதை கலட்டி வச்சுட்டு வயல்ல வேலை செய்யும் போது அதற்கேற்ற உடைகளை வைத்திருப்பார்கள். அப்படித்தானே? வேலை சொல்லுது, வேலை செஞ்சுட்டு தான் கலட்டி வைத்த ட்ரெஸ் பின்னால எடுக்கலாம் திரும்பினா, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்ப முடியாது. மிகப்பெரிய அழிவு. அவன் நிக்கிற இடத்துல இந்த முழு உலகத்துக்கு அடுத்து கர்ப்பவதியா இருந்தாலும் நீ குழந்தை பெற உனக்கு டைம் இல்ல. நீ சின்ன குழந்தையை பெற்று கையில வச்சிருந்தாலும் அதுக்கு பால் குடிக்க உனக்கு டைம் இல்ல. ஐயோ என்கிற அழிவு. ஹலோ, எப்ப நடக்க போகுது? இனி நடக்க போகிறது. நீங்கள் ஓடி போவது
மழை காலத்திலாவது கர்த்தரை ஆராதிக்கிற நாளாவது வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிவேல சம்பவித்தாதமான உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத உபத்திரவம் நடக்க போகிறதா? இதுவரைக்கும் சம்பவிக்காத சம்பவங்கள் நடக்க போகிறதா? அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பித்துக் கொள்ள போக முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற சுகமான நாட்கள், சமாதானத்தின் நாட்கள். இந்த நாட்களிலே யெகோவா சிக்கேனோ நீதியாயிருக்கிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இந்த நாட்களிலே நீ ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசியங்கள் திரும்ப 29 வசனம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். 29 வாசிங்க. மத்தேயு 24:29. அந்நாட்களில் உபத்திரவம் முடிஞ்சிடும் 7 வருஷம். அந்த 7 வருஷ காலத்துல உபத்திரவம் முடிஞ்சிடும். என்ன உபத்திரவம் தெரியுமா? இப்ப பாக்குறமே, ஈரான் இருக்கிற இடத்துல 6 ஓடி ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க இப்ப வெளிநாட்டு கப்பல்கள் அந்த இடத்துல விடுறதில்ல. நிறைய பிரச்சனைகள். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, நாம் பயன்படுத்துகிறதான டீசல், நாம் பயன்படுத்துகிறதான சிலிண்டர், நாம் பயன்படுத்துகிறதான பெட்ரோல் எல்லா விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த நாட்களிலே அந்த ஆறே வற்றி போய்விடும். அல்லேலூயா. நாம் பார்க்கிற இந்த மீன் பிடிக்கிறமே, ஏரி குளங்கள்ல மீன் 3/4 பங்கு செத்து மிதக்கும். அதே போல கடல்ல இருக்கிற மீன் 3ல் 1 பங்கு அழிஞ்சு போயிடும். தண்ணி எல்லாம் கசப்பா மாறும், யாருமே குடிக்க முடியாது. அது மட்டுமா? அங்க போட்டிருக்கு 29 வசனம். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரம் கீழே விழுமா, பூமி மேல சூரியன் அப்படி இருட்டாயிருமா, சந்திரன் என்ன செய்யுமா, ஒளி இல்லாம ஆயிருமா. கொஞ்சம் கவனித்து பாருங்க. தேவன் நடப்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானியுடைய கண்டிப்பு அவங்க தான் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல சூரிய ஒளி இழந்து போயிடும், சந்திரன் ஒளி இழந்து போயிடும். அது மாத்திரமல்ல, கடந்த 1 வாரமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை போன்ற பல பட்டணங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பல அழிவுகள் வரும். எல்னினோங்கிற பயங்கர வரும். திடீர் நீர் வற்றி போயிடும், திடீர் மழை பெய்யும். ஒரு பயங்கரமான ஒரு சூழல் கடந்த 3 மாசமா உலகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முழு உலகத்திலையும் எல்னினோங்கிறதான ஒரு வறட்சி உலகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. எப்ப மழை பெய்யும், எப்ப மழை வராது, எப்ப வறட்சியாகும் என்பதை ஒன்றுமே சொல்ல முடியாது. 146 கோடி ஜனங்களை உடைய இந்திய தேசத்திலே பாருங்க, இன்னைக்கு எல்லா இடங்களும் பிளாட்டா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு விவசாயம் பண்றதுக்கு இடமெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவ கோபம் வருகின்ற பொழுது பஞ்சங்களும் நடைபெற போகிறது. இப்படிலாம் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உனக்கு நீதியா இருக்கிற கர்த்தராய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நீதியா இருக்கிற கர்த்தர் யாரு? அவர் பேர் என்னது? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதா செய்யற நீதியை பத்தி சொல்லல. பிதா செய்யற நீதி என்னன்னா, வேதம் சொல்லுது, பிதாவை பாத்தீங்கன்னு சொன்னா அக்கினி மயமான தேவன். பிதாவுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம்? எப்படிப்பட்ட கோபம்? அக்கினிமயமான கோபம். கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் வெளியே போக முடியல. சொல்றோம், வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆமென். சூரியனே அவ்வளவு பிரகாசமா உள்ள சூரியத்துடைய பிரகாசமே நமக்கு உஷ்ணமா இருக்கு அப்படின்னா, அந்த சூரியனை உண்டாக்கின தேவன், நாம் பார்க்கிற வானத்து நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன். வாசித்தோமே, வானத்தின் நட்சத்திரங்கள் அப்படியே என்ன செய்யுமா? பொல பொலன்னு என்ன செய்யும்? கொட்ட ஆரம்பிக்கும், உதிர ஆரம்பிக்கும். புளிய மரத்தை பாக்குறோம், புளியம்பழம் சில பேர் பார்த்தீங்கன்னா மேலே ஏறின குப்பை ஏறி அசைக்கிறது என்ன செய்ய, தானே என்ன செய்யும்? விழ ஆரம்பிக்கும். அது போல கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய கோபம் வரப்போகிற அந்த கோபத்துல
நம்ம சிக்கி இருக்க கூடாது என்பதற்காக வேண்டிதான் அவர் நீதியுள்ள தெய்வமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, ஆண்டவரை மறுதலிச்சு குடும்பங்களை இழந்து உறவுகளை இழந்து எருசலேம் நகரமே சுட்டரிச்சு சாம்பலாக்கப்பட்ட பின்னால, எருசலேம்ல சாலமோன் கட்டின ஆலயம், தேவ மகிமை இலங்கின ஆலயம் சுட்டரிக்கப்பட்ட பின்னால அந்த ஜனங்கள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, இதே ராஜ்யத்திலே பாத்தீங்க அப்படின்னா நான் அரசாட்சி செய்வேன். அந்த அரசாட்சி அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை கேட்டு கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த அரசாட்சியில பங்குண்டு. அல்லேலூயா. முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் 1000 வருஷ அரசாட்சியில பங்குண்டு. அது இனி நடக்க போகிற காரியம். ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் நீதியா இருப்பேன், உங்கள் நீதியா இருப்பேன். கர்த்தர் நீதி செய்கிறார்னா அவருடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தருடைய நீதியுள்ள குணம்னா என்ன? கர்த்தருடைய நீதியுள்ள குணம்னா என்னன்னா இரக்கம், மனதுருக்கம். அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியுள்ள குணம் என்ன? எப்படி? இரக்கம். இறக்கம் என்ன தெரியுமா? உனக்கு இறக்கம் செய்யும்படி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு மனதுருகி நான் என்ன செய்றேன்? உனக்கா நான் என்ன செய்றேன்? எழும்புவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இரக்கம் செய்யும்படி காத்துக்கொண்டே இருக்கிறேன். நீ போற கஷ்டம் எனக்கு தெரியும், நீ வடிக்கிற கண்ணீர் எனக்கு தெரியும், உன் பிரச்சனை எனக்கு தெரியும். உனக்கு எப்படியாவது இரக்கம் செஞ்சு உன் பிரச்சனையில இருந்து உன்னை வெளியில கொண்டு வரணும், உன் கண்ணீரை துடைக்கணும், உன் வேதனையை மாற்றணும். அது எனக்கு தெரியும். மனதுருக்கம் சொல்கிறது, இப்பவே நான் எழும்புற உனக்காக, இப்ப நான் எழும்பி வர, இப்ப நான் எழும்பி வர. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துவோம். இப்ப நான் எழும்புற, உன் பிரச்சனையை தீர்க்க, உன் கஷ்டத்தை தீர்க்க, வழக்க தீர்க்க இப்பவே நான் எழும்பி வருகிறேன். பயத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்குங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீதி செய்கிற இயேசுவாய் நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன். அப்ப ஆண்டோடைய நீதி என்ன அப்படின்னா, சில வழக்குகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பயங்கரமான கொலை குற்றவாளியா இருப்பான். இந்திய தேசத்தோட பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்குள்ள உள்ள புகுந்து சில மனிதர்கள் உள்ள இருக்கிற காவலர்களை சுட்டுக் கொண்டார்கள். அதுல ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுனாங்க, ஒருவேளை நீங்க அவனை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றலாம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினாலும், எத்தனை பேரை கொண்டிருந்தாலும், ஜனாதிபதிக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? அவன் குற்றத்தை மன்னிச்சு அவனை விடுதலையாக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உலக ஜனாதிபதி அல்ல, அவன் மனுஷன். தேவன் உண்டாக்குற எல்லாரும் மனுஷங்க தான். அவங்கள டாக்டர் அழைக்கிறோம், என்ஜினியர்னு நம்ம அழைக்கிறோம். ஒருவேளை பதவிகளை வைத்து அவங்கள மாண்புமிகு ஜனாதிபதி என்று அழைக்கின்றோம், மாண்புமிகு பிரதமர் என்று அழைக்கின்றோம், மாண்புமிகு முதலமைச்சர் என்று அழைக்கின்றோம். ஆனா இன்னைக்கு அந்த மாண்பு மிகுந்த எல்லாரை பார்க்கிலும் தேவன் சொல்லுகிறார், நான் நியாயாதிபதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னா நீ மன்னிக்கப்பட்டுருவ, நீ காப்பாற்றப்பட்டுருவ. ஒருவேளை மரண தண்டனையே உனக்கு நீதிபதி கொடுத்திருந்தா கூட ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவர்களை மன்னித்து அவங்கள விடுதலையாக்க. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவிலே நான் ஊழிய செய்த இடத்துல பாஸ்டர் டான் என்கிற எங்களுடைய தலைமை பாஸ்டர் இருந்தாங்க. அவர் சபைக்கு ஒரு வந்தவன் ஒரு 7 வருஷம் கழிச்சு சபைக்கு வந்தான். துப்பாக்கியோடு சபையில வந்து அமர்ந்திருக்கிறான். அமெரிக்காவில் நமக்கு தெரியும், அமெரிக்காவில சின்ன பசங்க கூட துப்பாக்கி எடுத்து பலரை சுட்டுக் கொள்றாங்க. பல இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, துப்பாக்கியோட உள்ள வந்தா வச்சுட்டு வச்ச உடனே அவர் முன்பு போல பாஸ்டர் அதே அன்போடு அவரோடு பேசினார், அதே பாசத்தோடு பேசினார்.
சரி, இத்தனை எங்கப்பா போன, என்ன பண்ண சொன்ன, இத்தனை நாள் இத்தனை பேர் சுட்டு கொன்னேன், என்ன தப்புலாம் பண்ணுனேன், சரி இந்த பக்கம் போன உங்களை பார்க்கலான்னு நான் வந்தேன். சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவன் என்ன செய்றாரு, உள்ள தேவனாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா கடைசியில் வர நினைக்கிற என்ன தெரியுமா இருக்கு, நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும் என்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் யாரு கொடுத்தாரு, சீசர்களுக்கு கொடுத்தார். பரமண்டல ஜெபத்தில் எல்லாரையும் மன்னிக்க சொன்னார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்க மன்னிக்கிறதுல மன்னிக்கப்படும் சொன்னாரு. ஆனா ஊழியர்கள் கொடுத்த அதிகாரம் தெரியுமா, நீங்க யார மன்னிக்கிறீங்க அந்த பாவம் மன்னிக்கப்படும். இதைத்தான் வச்சு ரோமன் கத்தோலிக் கூடியதான ஃபாதர்மார் என்ன செய்றாங்கன்னா அந்த வசனத்தின்படி மத்தவங்களை மன்னிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு, மன்னிக்கிறாங்க. ஓகே, ஆனா இங்க தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிற ஜனாதிபதி விட மேலான அதிகாரத்தோடு இன்னைக்கு நான் சபையில வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் டான் அவர்கள் போய் வெளியில இருக்கிற அந்த விசுவாசிய அந்த கொலைகாரனை பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன் தப்புல அவருக்கு ஞாபகத்தில் இல்லையா, நீ சபைக்கு வருவியா. அதுக்கு பின்னால அந்த மகன் அழுது மன்னிப்பு கேட்டு அவர் ஆண்டோட ஊழியத்துல வந்து இன்னைக்கு அவர் இருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் டான் அவர்களை நான் பல முறை நான் பார்த்திருக்கிறேன். 88 வருஷம் பார்த்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த பின்னாலையும் சீஃப் பாஸ்டர் இருக்கனால அவர் எந்த மீட்டிங் வந்தாலும் அவர் எந்த அறையில இருக்காருன்னு சொல்லி போய் முழங்கால் படிட்டு அவர் கையை என் மேல வைப்பதற்கு அவ்வளவு ஒரு ஆவலாய் சந்தோஷமா இருப்பேன். எல்லார் தலையும் கையில வைக்க விட மாட்டேன். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள். அவங்க சொல்லிக் கொடுத்த தீர்ப்புல என்ன தெரியுமா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் இறங்கும்படி, கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராய் அவர் இறங்கி வருவார். அப்ப ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்குமானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் மன்னித்துக் கொண்டே இருந்தால் கிறிஸ்தவன் மன்னித்தேன், தேவன் அப்படி செய்வாரா, யார் சரி தவறுன்னு சொல்றது. சாத்தான் சொல்லுவான், இப்படி மன்னிக்க முடியும், இந்த பாவத்தை மன்னிக்கலாம், இந்த பாவத்தை மன்னிக்கலாம், இந்த பாவத்தை மன்னிக்க முடியுமா?
அப்ப ஒருவேளை பிசாசு சொல்லலாம், இது ஒருதலை பட்சமான தீர்ப்பு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற தீர்ப்பு ஒருதலை பட்சமான தீர்ப்பு அல்ல, அவர் நீதியுள்ள கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சிலரை பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது எப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி துப்பாக்கியோட நின்னா எப்படி பயத்தோட வர்றாங்களோ அப்படி பயத்தோட வர்றாங்க. ஒரு காலத்தில் அப்படித்தான் நாம் இருந்தோம். நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன? நம்ம கிறிஸ்தவங்களை நம்ம பிறக்கல. அல்லேலூயா. நாங்க கிறிஸ்தவங்களா பிறந்தோம். நாங்க பல நூறு ஆண்டுகளா கிறிஸ்தவங்களா வாழ்ந்தோம். இங்க இருக்கிற நீங்க கிறிஸ்தவங்களா நீங்க பிறக்கல. அதுக்கு முன்னால உங்க ஆராதனை எப்படி இருந்துச்சு? நீங்க போன வழிபாடுகள் முறைமையில ஒரு கடவுள்கிட்ட போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு பயத்தோட போனீங்க. சுட்டு தள்ளிடுவாரான்னு போனீங்க, கண்ணை நோண்டிருமான்னு போனீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ நீ தேடி வந்த தெய்வம் உன் தகப்பனிலும் மேலான அன்பு நிறைந்தவர். 103 சங்கீதம் 8 வசனத்தையும் 9 வசனத்தையும் வாசியுங்கள். 103 சங்கீதத்தில் 8 வசனம் 9 வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும், ஆமென். அவர் வேற சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி காத்துக் கொண்டிருக்கிறார், உங்க மேல மனதுருகி எழும்புகிறார். எப்படி தகப்பன் வீட்டை விட்டு இளைய குமாரன் சொத்துக்கெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டான், கை நிறைய பணம் இருக்கு, போறான், பல பெண்களோடு விபச்சாரம் பண்றான், பல இடங்கள்ல நண்பர்களோடு குடிக்கிறான், எல்லாத்தையும் முடிச்சுட்டா, போன இடத்துல பணம் எல்லாம் போயிருச்சு, மாத்த ட்ரெஸ் கூட கிடையாது. பண்ணி மேய்க்கிற இடத்துல போறான், பண்ணி மேய்க்கிற இடத்துல பார்த்தா பண்ணி மேய்க்கிற எஜமான் சில உணவு கொடுக்கல. கடைசியில எஜமான் இருக்கார பக்கற இல்ல, பண்ணிக்கு கொடுக்கிற தவிடாது கிடைக்குமான்னு சொல்லி தடையை பாக்குறான், அதுவும் கூட கிடைக்கவில்லை. அல்லேலூயா. எப்படியாவது அவன் மனசுல பேசினா, என் தகப்பனிடத்திலே வருவேன். என் தகப்பனை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? தகப்பனே, உங்க வீட்டுல வந்து உங்க மகன் சொல்றதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. உங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கப்பா, அதுல ஒரு ஆள நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தீர்மானம் பண்ணி எழும்புகிறான். ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி அந்த மேல் மாடியில மச்சில உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். என் மகன் எப்ப வருவான், என் மகன் எப்ப வருவான், என் மகன் எப்ப வருவான். வேதம் சொல்ல லூக்கால போட்டிருக்கு, மகன் தூரத்திலே வருவதை கண்டு தகப்பன் எழும்பி ஓடி அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறான். அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. இந்த ஸ்டோரியை சொன்னதே இயேசுதான். இயேசுதான் அந்த ஸ்டோரியை ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். தகப்பன் வீட்டு சொத்தை பிரிச்சு அழிச்சாலோ, வேசிகளோட வாழ்ந்தாலோ, எல்லாவற்றையும் இழந்து வந்தாலும், பண்ணி மேய்ச்ச ட்ரெஸ்ஸோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்தாலும் அவ எப்ப வருவான்னு சொல்லி அவனுடைய வருகைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற இருதயம், கதறி கொண்டிருக்கிற இருதயம், அழுது கொண்டிருக்கிற இருதயம், அதுதான் தகப்பனின் இருதயம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உன்னோடு தெளிவாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலைமையில வந்தாலும் நீ எப்ப வருவாய் என்று சொல்லி உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரை, ஆமென், உன்னை அவருடைய பிள்ளையாய் சேர்க்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் இந்த நீதியுள்ள நியாயாதிபதி என்பவர் உனக்கு தகப்பனாய் இருந்து தந்தையாய் இருந்து உன்னோடு கூட அன்புள்ளவராய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் அன்புள்ளவராய் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய இரக்கம் அப்படின்னு சொன்னா 0. தேவனுடைய கோபம் சொன்னா அதுக்கு நம்பர் போடவே முடியாது. தேவன் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில தொடக்கமே இரக்கம்தான், கிருபைதான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உண்மையில் இரக்கமுள்ள தேவனாய் வருகிறேன். ஏன்னா 107 சங்கீதம் 9 வசனத்துல வாசிக்கிற வாசியுங்கள். 107 சங்கீதம் 9 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவருடைய கிருபை நிமித்த நீ துதிக்கணும், அவருடைய அதிசய நிமித்த நீ துதிக்கணும். ஏன்னா சொல்றாரு, அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிறார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். சில பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா எப்பவுமே கோபப்படுவார், எங்க முதலாளி எப்பவுமே கோபப்படுவார். ஆனா 107 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீ ஆராதிக்கிற தேவன் எப்பவுமே கோபமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. சில எப்பவுமே கோபமா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா?
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்த உன் தகப்பனை போல இல்ல, நீ பார்த்த உன் தாய் போல இல்ல, நீ பார்த்த உங்க மாமி போல இல்ல, நீ பார்த்த அந்த முதலாளி மாதிரி கிடையாது. நீ ஆராதிக்க வந்த தெய்வம் எப்போதும் கோபமாயிருக்கிற தேவன் அல்ல. எடுத்துட்டியா? எப்போதும் கோபம் கொள்ள, எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார். இன்னைக்கு உன்னோட சொல்றாரு, எப்போ வந்தாலும் செல்வத்தை கடிஞ்சு பேசுவாங்க, கிட்டத்துல போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் ஊர்ல இருக்கும்போது பேசுவேன், ஏன்டா வீட்டை பக்கம் எட்டி பார்க்க மாட்டீங்க? ஐயோ, அப்போ எங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாதா, எங்க அம்மா போடுற சண்டை, எங்க அப்பா போடுற சண்டை. அடுத்த ஒருத்தர் சொல்றான், என் பொண்டாட்டி, அப்போ நான் வரவே மாட்டேன்ப்பா, பணத்தை மட்டும் அனுப்பி நான் நிம்மதியா இருக்கேன்பா. அல்லேலூயா. சில வீடுகள் அப்படித்தான், சில பெண்கள் வீட்டை விட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. காரணம், புருஷன் என்ன செய்வான், எப்பவுமே என்ன செய்வான், கோபக்காரனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ ஆராதிக்கிற தேவன் எப்பவும், திரும்பாசி மந்த வசனத்தை, எப்பவுமே கடிஞ்சுக்கிற மசாலத்தை எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருப்பான். நாய்க்கடியை பார்த்திருக்கீங்களா? நான் என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் கடிச்சிட்டு இருக்கோம். அதை கூட பார்த்தா வெறி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைன்னு பார்க்காது. கேரளால பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்க வெளியே அவ ஸ்கூலுக்கு போவாங்க, விளையாடிட்டு இருக்கும் பாருங்க, பார்க்கறதெல்லாம் பிடிச்ச எனக்கு கொதறது பாத்துக்குங்க. அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன். அல்லேலூயா. சிலருக்கு நாய் சுவாவம் இருக்கும், சிலருக்கு பேய் சுவாவம் இருக்கும், பன்றி சுவாவம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சுவாவம் தெரியுமா? இரக்கம், இரக்கம். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதிருக்கம் உள்ளவர், எப்பவுமே கோபப்பட மாட்டாராம். அப்ப எப்ப கோபப்படாம இருக்கிறாரோ அப்ப வந்துடலாம். எப்ப தெரியுமா கோபப்படுவாரு? நீ நினைச்ச நேரம் ஆராதனைக்கு வருவ, நினைச்ச நாள் ஆராதனைக்கு வருவ, அது உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். சில பேர் எப்ப ஆராதனைக்கு வருவாங்க, ஏதாவது கத்தர் புயல் அடிச்சா, எங்க ஏரியால பாத்தீங்கன்னா தரங்கம்பால்ல படிச்சேன், நாகப்பட்டினம் படிச்சதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் புயல் மழையில வச்சுக்கோங்க. இப்ப நாங்க படிச்ச இன்ஸ்டியூட் வந்து நல்ல பெருசு, மேம்பாடிலாம் அப்பவே கட்டி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்களை பூரா உள்ள குடியேற்றிடுவாங்க. அல்லேலூயா. அதே போல அங்க இருக்கிற நல்ல ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள குடியேற்றிடுவாங்க. அதே போல்தான் சில எப்ப சர்ச்சுக்கு வருவாங்க, புயல் அடிச்சா. அவ பாடின மாதிரி புயல் அடித்தாலும், அது என்ன வரி மட்டும் சொல்லு, புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும், ஆமா, புயல் அடிச்சாலும் அலை அடிச்சாலும் சரி, அப்பதான் உள்ள வருவோம். சர்ச்சுக்கு போலாம், கொஞ்சம் பிரச்சனை மாறுதான்னு பார்ப்போம். அப்படிலாம் வந்தா சந்தர்ப்பவாதி, நீ சுயநலவாதி. யாரு சந்தர்ப்பவாதி? நீ யாரு? சுயநலவாதி. அப்புறம் போய் சொல்லுவாங்க, போய் சர்ச்சுக்கு வராங்க, போய் சர்ச்சுக்கு போல என்னங்க போய் என்னங்க போய் இப்ப என்னாச்சு? அவர் சொல்றார், நீ துரோகி. ஹலோ, முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்வார்கள், யார மன்னிப்பாங்களா? யார மன்னிப்பாங்களா? மன்னிக்க மாட்டாங்களா? துரோகிகளை மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ துரோகியா சபைக்கு வராத, சுயநலவாதியா சபைக்கு வராத. அல்லேலூயா. யோபு சொன்னா 10 பிள்ளை செத்து போச்சு ஒரே நாள். ஒரே நாள் எத்தனை பிள்ளை காலி? 10 பிள்ளையும் காலி. உடம்புல பாத்தீங்கன்னா தோல்லாம் அப்படியே துவார விழுந்துருச்சு, பூச்சிலாம் ஆயுது. மனைவி சொன்னா, என்னடா எப்ப பார்த்தாலும், என்ன அப்படித்தான் நம்ம பேசுவோம், நம்ம செல்லமா பேசுவோம். ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கிறேன், நான் சின்ன வயசா இருக்கும்போது கோவம் தத்தா என்னடான்னு பேசுறாரு. எங்க ஊர்ல பேச மாட்டை கட்டி அடிக்கிற மாதிரி அடிப்பான், இங்க பேச முடியாது, கொன்றுவான், நாக்க பிடிச்சு வெளியிழுத்து முறிச்சிருவான் அப்படியே. ஆனா கொஞ்சம் நாகரீகமான குடும்பத்துல இருக்கும், அப்படி செய்ய மாட்டாங்க, பொறுத்து போயிடுவாங்க. ஆனா இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா, எப்பவுமே என்னடா வந்துட்டியாடா அப்படிம்பாங்க. அது அன்பு. அது என்னது? அது என்னது? அன்பு. இப்படி எல்லாம் மனிதர்கள் பேச்சு போய்கிட்டே இருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறார், அப்படி இருப்பாங்க பார்த்தா டமான்னு அடிச்சுக்கிறாங்க பாத்துக்கங்க. அவள் என்னடா வாடா போடா இங்க பயங்கரமா இருக்கு, அப்புறம் பார்த்தா புருஷன். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, வியாதி வந்தா, சண்டை வந்தா, வேலை கிடைக்கல, சர்ச்சுக்கு வர மாட்டான். அல்லேலூயா. சொல்லிட உங்களுக்கு, சிலர் எல்லாமே நல்லா இருக்கும்போது நல்லா ஆராதிப்பா, நல்லா போவாங்க, பலதரப்பட்ட மனிதர்கள். ஆனா யோபு சொன்னான், 10 பிள்ளை செத்து போனாலும் சரி,
எல்லாம் போனா சரி, என்னை அவர் கொன்னாலும் சரி, அல்லேலூயா, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் ரெண்டத்தினையா கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த காலை நேரத்துல நீ அந்த அளவுக்கு வராட்டாலும் சரி, அவர் சொல்றாரு, நீ உன்னை மாத்திக்கிறாலும் சரி, உனக்காக நான் மாத்திக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டேன், நான் எப்பொழுதும் உன்னோட கோவப்பட மாட்டேன். அதை விட இன்னைக்கு சொல்றாரு, இந்த மாசத்துல சொல்றாரு, இந்த நேரத்துல சொல்றாரு, நான் நீதியுள்ள தெய்வமாய் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவன் சொல்றான், ஒரு நாள் வைக்கல, 2 நாள் வைக்கல, எத்தனை வருஷம் வைக்கும்? 70 வருஷம். 70 வருஷம். ஆண்டவரே, நீதி உம்முடையது, உம்மாலே துரத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால துரத்தப்பட்டு முழு உலகத்தில் இருக்கிறாங்க, துரத்தப்பட்டு கிடக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா? நாங்கள் பல பகுதியிலே சிதறண்டு. வாசியமா திரும்பி. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம். அதான் நான் சொன்னேன், துரோகிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். உமக்கு ஒரு ஆண்டவருக்கு விரோதமா செய்த துரோகத்தின் நிமித்தம். ஒன்ன புரிஞ்சுக்கங்க, நீங்க செய்யற சில செயல் ஆண்டவரை பாதிக்கும். ஹலோ, சில பெற்றோர்கள் செய்யற செயல் பிள்ளைகளை பாதிக்கும், பிள்ளைகள் வருங்காலத்தை பாதிக்கும். ஆனா சபையில வர்ற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யற யாரை திரும்ப பாதிக்கும்? கர்த்தரை பாதிக்கும், அவர் நாமத்தை பாதிக்கும். சர்ச்சுக்கு இவெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போறான்? இவெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போறான்? அல்லேலூயா. இப்ப நம்மள பாக்குற எப்படி சர்ச்சுக்கு வருவான்? இப்ப நான் சொன்னேன், அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், எப்போதும் கோபம் கொண்டிறார். சில பேர் கோபப்பட்ட 1/2 மணி நேரம் வார்த்தை நிறுத்த முடியாது. ஹலோ, 1/2 hour பேசி அவனை அடங்கினாத்தான் உண்டு. அப்படிலாம் பாத்துறீங்களா? ஒரு நீங்க எப்படியா இருக்கீங்களா? கோபப்பட்டு பேச ஆரம்பிச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாது. 1/2 hour என்ன வார்த்தை வரும் தெரியாது. 1/2 hour அவனே பேசி அவனே அடங்கினா உண்டு. அல்லேலூயா. அந்த மாதிரி இங்க யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு மன்னிப்பு தருகிறார், உன் மேல அவர் இரக்கம். அந்த மாதிரி அவர் 1/2 hour உன்கிட்ட பேச என்ன ஆகும்? 1/2 hour அந்த டென்ஷன் ஆகணும் என்ன ஆகும்? ஆனா நம்ம சும்மா வரல, சும்மா பைபிளை தூக்கி வரல, சும்மா ஆலயத்துக்கு வரல, எவனோ சொல்ற மாதிரி வெளிநாட்டு தெய்வத்திட்ட நம்ம வரல, நம்மை உண்டாக்கின தெய்வத்திடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக தாழ பணிந்து பணிவோடு தாழ்மையோடு அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்கப்படி வந்திருக்கிறோம். எவனோ சபை நடத்தினான், சபை நடத்தல. எவனோ ஊழிய சீரன் ஊழிய செய்யல. எவனோ ஆராதிக்கிறன் ஆராதிக்க வரல. நான் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்கள். வாசிமா, திரும்ப கீழே உள்ளது வாசிமா. நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே வெக்கத்தோட வாழ்றோம். ஆண்டவரே, ராஜாக்கள் வைக்கப்பட்டாங்க. ராஜாக்கள் எப்படி வைக்கப்பட்டான்? நேபுகாத்நேச்சார் உள்ள புகுந்து ராஜாவை கைது பண்ணிட்டார். கைகால விலங்கு போட்டு இழுத்துட்டு போயிட்டாரு. எங்க? பாபிலோனுக்கு. பிரபுக்களை கைது பண்ணிட்டாரு, அமைச்சர்களை கைது பண்ணிட்டாரு, கண்டவெல்லாம் வெட்டிட்டாங்க. சரி, இவ்வளவு பேர் போதும்னு சொல்லி மிச்சமா விட்டுட்டு போனா பாத்தீங்களா, அவன் அந்த ஊர்ல இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா இப்ப தானியேல் சொல்லிட்டார், தானியேல் கூட சொந்த நாட்டுல இல்லங்க, பாபிலோன் நாட்டுல ஒரு அடிமையாத்தான் இருக்கிறார், ஆனா ஆளுநரா இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இப்படி துரத்தப்பட்டு ராஜாக்கள் வைக்கப்பட்டோம்,
பிரபுக்களுக்கு ராஜாக்களே வெக்கப்பட்டா, பிரபுக்களே வெக்கப்பட்டா, இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நான் ஏமாத்துறோம். ஹலோ, ஹல்லேலூயா. எருசலேம் நகரத்தை ஆட்சி செய்த, இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை ஆட்சி செய்த ராஜாக்களை கையிலே விடங்கிடப்பட்டு அவர்கள் பாபிலோன் மாநகரத்திலே சிறை வைக்கப்பட்டிருப்பானால் சாதாரணமாய் இருக்கிற நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அந்த நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு பிரிதல், அப்படிப்பட்டதான ஒரு துரத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுகிறார். நீதி செய்கிற தேவன் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவராய், மனதுருக்கமுள்ளவராய் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிமா. தானியேல் 9:16. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரகமும் உம்முடைய பரிசுத்த பெருமை எருசலேம் என்னும் நகரத்தை விட்டு திரும்பணும். அல்லேலூயா. அவன் சொல்றான், உங்க கோபம் எருசலேமை விட்டு திரும்பணும். எருசலேம் பரிசுத்த ஸ்தலம், அந்த தேவ ஆலயத்தை விட்டு திரும்பணும். கோபம் என்னாச்சு? ஆண்டவரு எந்த ஆலயத்தை சாலமோன் கட்டினானோ அந்த ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் உள்ள விட்டார், போடா போய் அழிச்சிடான்னு சொல்லிட்டாரு. பட்டணத்தை அழிச்சிட்டாரு, அரண்மனை அழிச்சிட்டாரு, ஆலயத்தை அழிச்சிட்டாரு. இப்ப எல்லாம் மண்மேடா கிடக்கு. மண்மேடா கிடந்தாலும் தானியேல் விசுவாசிக்கிறான், திரும்ப ஜனங்கள் உள்ள போகணும், திரும்ப அரண்மனை எழும்பணும், திரும்ப அந்த புதிய எருசலேம் அந்த ஆலயம் கட்டப்படணும். திரும்ப வாசிமா. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரகமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேமை விட்டு திரும்ப முடிச்ச. இன்னொருத்தர் சொல்லாரு, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த நகரமாய் எருசலேமா பார்க்கிறார். ஒன்ன பரிசுத்த நகரமா எருசலேமா பார்க்கிறார். இந்த பரிசுத்த நகரமா எருசலேமுக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வந்தாங்க. இந்த பரிசுத்த நகரமா எருசலேமுக்கு வெளியில பாவம் செஞ்சாங்க. கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் பரிசுத்த நகரமாய் மாற வேண்டும். கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு, நீ பரிசுத்த நகரம், நீ பரிசுத்த நகரம், நீ பரிசுத்த நகரம், நீ பரிசுத்த நகரம், நீ பரிசுத்த நகரம். எப்பவுமே கர்த்தருடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நீ தேடிக்கிட்டு இருந்தேன்னா நீ சாகுற வரைக்கும் கர்த்தருடைய இரக்கம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், வார வார சபைக்கு வர்றேன், ஒருவேளை நல்ல முடிஞ்ச வெள்ளட்ட சொன்ன போட்டு வர்றேன், ஒருவேளை பல ஆத்துமாக்கள் நான் கொண்டு வர்றேன், தசம்பா கொடுக்கிறேன், பல காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அது முக்கியம் அல்ல. தேவன் உன்னை பார்க்கின்ற பொழுது நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு பரிசுத்த எருசலேமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்த எருசலேமாய் இருக்க வேண்டும். காலை நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் யெகோவா சிக்கேனுவாய் இருக்கிறேன். அடக்கம் என்ன? உன்னை நான் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். அதனாலதான் இந்த மன்னிப்பை இஸ்ரவேல் ஜனங்க பெற முடியல. ஆனா பல வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்ப பாக்குறாரு, இவ்வளவுலாம் சொன்னாலும் அந்த ஜனங்கள் நீதியின்படி உதவி செய்ய முடியாது, சரி காப்பாத்தி விடுறேன். ஆனா இப்ப நம்ம கிட்ட வர்றாரு. அல்லேலூயா. இப்ப யாருக்கிட்ட வர்றாரு? அவர் ஜனத்தை விட்டு நம்மகிட்ட வர்றாரு. நம்மகிட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய நீதியாகும்படி, அவர் தப்பு பண்ணல, அவர் கொலை பண்ணல, அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனா நமக்காக அவரை பாவமாக்கினார். இப்ப சொல்றாரு, இந்த இடத்துல வந்து இருக்கிற நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது, ரொம்ப கெட்டவங்க கிடையாது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப நல்லவங்க கிடையாது, ரொம்ப கெட்டவங்க கிடையாது. நீங்க செஞ்ச தப்பிதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சொல்ல, பழைய ஏற்பாட்டிலே பாவத்தை செஞ்சாராம், மூடி வச்சாராம். எவர்கள் பாவங்கள் மூடப்பட்டது அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். ஒருத்தர் கொன்னாச்சு, ஒருத்தனை கொன்னு புதைச்சு மூடி வச்சாச்சு. ஹலோ,
அது வீட்டுல இருக்கிற பிரிச்சுக்களை வெட்டி வச்சோமோ, ஓமனான்னு ஒரு பொம்பளை இருந்தா, பால் வந்திருக்கிறார்ல, அந்த ஓமனா பத்தி நான் சொல்றேன். அவர் டாக்டர் அம்மா, கொடைக்கானல்ல. அப்ப நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஓமனா இல்ல, அந்த ஓமனா. அவ வந்து புருஷனா பேசணும்னு தெரியல, நான் மறந்து வச்சேன். எனக்கு 92 93ல வந்த அந்த ஆளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 பீஸ் ஆக்கி பாட்டல்ல போட்டு பிரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த காலத்துல அவ பேர் என்னது? ஓமனா. நான் ஒவ்வொரு பேரை பார்க்க ஞாபகம் எனக்கு வரும். அந்த ஓமனா. நாம இந்த ஓமனா சொல்ல என்ன வெட்டுங்க, இந்த ஓமனா சொல்ல அந்த கையை கொடுக்கிறேன், விரலை கொடுக்கிறேன். ஆமேன். ஒரு தலைவர் சொன்ன, என்னை கடலில் எதுக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாய் மாறுவேன். ஆமா, இவளை துண்டு துண்டா வெட்ட கொடுப்பாங்க. துண்டு துண்டா வெட்ட கத்தரு கொடு. அதுதான் ஜீவ பலி, அதுதான் குற்ற நிவாரண பலி, அதுதான் பாவ நிவாரண பலி. அல்லேலூயா. புருஷனை பலி எடுக்க உன்னை கொண்டு வரல, மனைவியை பலி எடுக்க கொண்டு வரல. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இத்தனை பேர் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் காரணம். அதுதான் இயேசு. அதனாலதான் நமது நீதியா இருக்கிற கர்த்தர். நம்முடைய நீதியில கர்த்தர் தெரியுமா? வேர் சொல்லுவார். சரி, தமிழரசியா அவ யாருன்னு தெரியும். அடுத்து நான் வாலிபுலாம் சொல்லுவேன், இந்த இவ சிந்து இருக்கால, அவ யாருன்னு தெரியும். கலைவாணி யாருன்னு தெரியும். இவ அழுகுற அவளை சொல்ல மாட்டேன். அதனால சீலா யாருன்னு எனக்கு தெரியும், நித்யா யாருன்னு எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப என்ன, இத்தனை பேர் செஞ்ச அத்தனை தப்புக்கு நான் தான் காரணம். அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றுதான் இயேசு இந்த பூமியிலே உங்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் நீதிபதியாய் மாறினார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவங்க மன்னிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் சொன்னா, சரி மகள, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன குறையும் சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். இந்த தண்டனை உனக்கு வேண்டாம், தண்டனை செய்றேன், நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, ஒருத்தர் கொலை பண்ணிட்டான். இன்னொரு நபர் சொல்றாரு, இந்த கொலையை பண்ணது நான் தான், இவனை விட்டுருங்க. அப்ப யாரு மரணதண்டனை அடையணும்? யார் மரணதண்டனை அடையணும்? யார் இந்த தப்ப நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்றாங்களோ, ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்கதான் தண்டனை. அப்ப வேதம் சொல்லுது, நமது நீதியா இருக்கிற கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, பாவமறியாத என்னை உங்களுக்கான என்ன செஞ்சேன்? பாவமாக்கினேன். இந்த வார்த்தையை எவன் விசுவாசிக்கிறானோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நீதியா இருக்கிற கர்த்தர். ஒரு 2-3 வசனத்தை வாசித்து முடிக்கல, நேரம் போறதுனால. ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசியுங்கள். ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. எந்த சுவிசேஷம் இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தீங்களா? நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன். அந்த தப்பு இப்ப கொலை பண்ணா பாத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய சிறை தண்டனையும் இருக்கு, அதுக்குரிய பணமும் கட்டணும். அப்படித்தானே? பணமும் கட்டணும், ஜெயில இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, தன் ரத்தத்தையே கொடுத்து, தன்னையே கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கினார். அடுத்து வேதம் சொல்லுது, இவங்க செஞ்ச எல்லா தப்பும் அது என்ன சேர்ந்தது? இவங்களை விட்டுருங்க, இவங்களை விட்டுருங்க. அல்லேலூயா. இயேசுவை பிடிக்க பாருங்க, அந்த ரோம போர்ச்சோர் கூட்டம் வருகிற பொழுது ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, இவர்களை போல விடுங்கள், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், நான் தான் இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னென்ன தப்பு பண்ணியோ அந்த தப்புல இருந்து உன்னை தப்பிக்க விட்டு சொல்றாரு, நான் அதுக்குரிய காரியம் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். அதனாலதான் அவர் என்ன போட்டிருக்கு, நமது நீதியா இருக்கிற கர்த்தர். இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? உன் தப்பிதங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் தப்பிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன் தப்பிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதனாலதான் ஏசாயா 53:1 வசனத்துல வாசிக்கிறோம், 11 வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க இன்னொருத்தவங்க ரோமர் 3:22 வாசிங்க. ரோமர் 3:22, ஏசாயா 53:11 வாசிங்க பார்ப்போம். யாரெல்லாம் இந்த சிலுவையில தொங்குகிற இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர்தான் என் தெய்வம் யார் அவர் அறிவா ஏற்றுக்கொள்றாங்களோ, வேதம் சொல்லுது, தம்மை பற்றும் நீதியால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இப்ப நான் பாவம் செஞ்சேன், ஏன் பாவத்தை ஏற்றுக்கிட்டா நீ நம்பினா போதும். இப்ப அவர் சொல்ல, நீ குற்றவாளி இல்ல, நீ நீதிமான். பக்கத்துல கரங்களை கொடுங்க, நீ நீதிமான், நீ நீதிமான்.
இல்ல நீ குற்றவாளி இல்ல, நீ கொலைகாரி இல்ல, நீ திருடி இல்ல, நீ அசுத்தமானவ இல்ல. ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்காக உன் தப்ப உன் தண்டனைய ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நீ விசுவாசித்தா நீ யாரு? நீதிமான். நீதிமான். ரோமர் 3:22 வாசி. இயேசு கிறிஸ்து மேல யார் பற்றுதலா விசுவாசமா இருக்கீங்களோ அதுல ஒரு பலிக்கிற ஒரு பலிப்பு என்ன தெரியுமா? இது பலிச்சிரும் சொல்றமா? என்ன சொல்றோம்? இந்த காரியம் உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும், நடக்கும் சொல்றோம். இப்ப வேதம் சொல்லுது, நீ இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்துல பற்றி கொண்டா போதும், பற்றி பிடிச்சிட்டா போதும். வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடிக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வர்றோம், போறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நீ பற்றி பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால், இவர்தான் என் தெய்வம், இவர்தான் என் தகப்பன், இவர்தான் என் மணவாளன், இவர்தான் என் எஜமான் என்று நீ பற்றி பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால், இவர்தான் என் பாவத்தை தன் பாவமாய் ஏற்றுக்கொண்டார், என் தண்டனை அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் சொல்லி நீ பற்றி பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால், விசுவாசிகளுக்கு விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் மேல் பலிக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறோம் மாத்திரமல்ல, இந்த இடத்துக்கு வெளியில இருக்கிறவங்க, தேசத்தில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தினாலே அந்த நீதி பலிக்கும். அதுதான் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர், யெகோவா சித்கேனுவாகிய கர்த்தர். ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிக்கலாமா? 2 பேதுரு 1 வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 1 வசனம். 2 பேதுரு எடுத்தாச்சா? வசனம் இல்லையோ? 1 பேதுரு 2 வசனம். அது பாரு, 2 3 வசனம் வாசி. 18 வசனத்தை வாசி. 2 பேர் ஒண்ணு தானே? வாசி. தூங்கிற அளவு இருக்கு. நம்முடைய தேவனும் அடுத்து நம்முடைய ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால். நான் நீதிமான் இல்ல, என்கிட்ட அந்த நீதி கிடையாது, ஆனா அவருடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நம்முடைய தேவன், எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். பவுல் சொல்றாரு, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவங்க. இந்த அருமையான விசுவாசம் இருக்கனால அவர் ஊழியம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார். எல்லாம் எழுப்பி நிற்போமா? இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ அந்த அருமையான விசுவாசத்தை நீ பெறணும். அந்த அருமையான விசுவாசம் என்ன தெரியுமா? எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர். அந்த அருமையான விசுவாசம் என்ன தெரியுமா? நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். அந்த அருமையான விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அந்த அருமையான விசுவாசம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி.